ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவருடைய எபிசோட் பயங்கரமாக போச்சு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து அடித்து துவைச்சி காய வச்சிட்டார், கிளிப்பு மாட்டிட்டார். பயங்கரமாக இருந்தது. ஆனால் சாண்ட்ரா வந்துட்டு சொன்னதெல்லாம் சொல்லிவிட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அங்கே இருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு பேர் வந்து அந்த மாதிரி நடிப்பு அரைக்கின்னு வச்சுருக்காங்க போல இருக்குது. சரியான பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா அவங்க விக்ரம் கிட்ட பேசுறதையும் நம்ம பார்த்தோம், எல்லாத்தையும் பார்த்தோம். ஏன் அப்படி சொன்னாங்கன்னு சத்தியமாக எனக்கு புரியல. கொஞ்சம் பாவமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அங்கே வந்துட்டு அவ்வளோ அழகாக அக்குவேர் ஆணுவேராக வந்துட்டு நம்ம விஜய் சேதுபதி வந்து கலாய்க்கிறாரு. நீங்கள் இதை சொன்னீங்களா இல்லையா, இல்லை உங்களுக்காக குறும்படம் போடட்டுமா அப்படின்ட்டு. அந்த ஜெயிலில் நடந்த விஷயத்தை அப்போ இல்லை, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பிரஜன்கிட்டே சொல்லிட்டாங்க. அவன் என்கிட்ட அப்போயே சொன்னான், நான் வந்து கண்ணிக்காக தான் போகிறேன் அப்படின்ட்டு, தலை வலிக்கல எனக்கு, அது சும்மா அப்படின்ட்டு. அதை வந்துட்டு நாங்களும் பார்த்துட்டு அவர் சொல்லிட்டாரு. அப்புறமே எனக்கு ஞாபகம் இல்லைன்றாங்க. அதுக்கப்புறம் திவ்யா வந்துட்டு அந்த இது முடிஞ்சதுக்கப்புறமா வந்து கேட்குறாங்க, நீங்கள் அப்படி சொன்னீங்களா? அந்த ஸ்டேஜ்லேயே வேறு கேட்டாங்க. இல்லை எனக்கு ஞாபகம் இல்லை, நீ ஆனால் என்கிட்ட வந்து கண்ணிக்காக தான் போகலன்னு தான் சொன்னேன். அப்படி தானே நான் சொன்னேன், அப்படியே அந்த தலைவலி ட்ராமான்னு சொல்லிட்டு சொன்னீங்க அப்படின்னு. ஆனால் அது உண்மை தான். ஏன்னு கேளுங்களேன், இதை வந்து விஜய் சேதுபதியே வந்து அன்றைக்கி சொல்லிட்டார். அவங்களுக்கு தலைவலி இருக்கா இல்லையான்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா மாத்திரை அவங்க போடவே இல்லை, அந்த தலைவலியில் வந்துட்டு ஐஸ்கிரீம் மாதிரி சாப்பிட்டாங்கன்னு விஜய் சேதுபதியே அன்றைக்கி சொல்லிட்டாரு. ஆனால் இங்கே வந்துட்டு என்னென்னு சொல்கிறாங்கன்னா, எனக்கு அது நிறைய ஒரு கான்ட்ரவர்ஷியாகவே இருக்குது. விஜய் சேதுபதி வந்துட்டு உண்மையிலேயே வந்து இங்கே சாண்ட்ராவோட இஷ்யூ வந்துட்டு சொல்கிறதுக்காக அட்ரஸ் பண்ணுறதுக்காக பண்ணுறாரா, இல்லை அங்கே வந்து திவ்யாவோட விஷயங்களை வந்துட்டு பயங்கரமாக காமிக்கணும் மக்கள் முன்னாடி, திவ்யா சூப்பர்னு சொல்கிறதுக்காக பண்ணுறான்னு தெரியல. ஏன்னா திவ்யா வந்துட்டு உண்மையிலேயே பொய் சொன்னாங்கன்றதை அன்றைக்கே சொல்லி முடிச்சிட்டார். எப்போது இந்த ஜெயில் மேட்டர்லேயே வந்துட்டு திவ்யா வந்து தலைவலிக்கு டேப்லெட் கொடுத்தாங்களாமா, எப்போம்மா போட்டிங்க, டேப்லெட் போட்டிங்களான்னு கேட்கும்போது நான் போடல, அப்புறம் அந்த தலைவலியோட ஐஸ்கிரீம் வேறு வாங்கியிருக்காங்க, பிரஜன் வேறு வாங்கி கொடுத்துருக்காரு, இது கூட தெரியாமல் இருக்கீங்க நீங்கள் சாண்ட்ரா அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் இங்கே வந்து என்ன சொல்கிறாரு, சாண்ட்ரா வந்து சொன்னதுக்கு வந்து நீங்கள் தலைவலி ட்ராமான்னு சொன்னீங்களா இல்லையா, எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டோன்றாங்க. நீங்களே முதல்ல ஒத்துக்கிட்டீங்க அது ட்ராமான்னு. அப்போ இந்த கேள்வியே இல்லை. எதுக்கு சாண்ட்ராவை போட்டு அடித்து துவைக்கிறேன்னு எனக்கு சத்தியமாக புரியல. உங்களுக்கு எதாவது புரிஞ்சிச்சா கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்னா அப்போ வந்துட்டு சாண்ட்ரா சொன்னது உண்மை தானே. விஜய் சேதுபதி அப்போ அவங்களே கேட்கலாம், சாண்ட்ராவே கேட்கலாம், சார் நீங்களே அன்றைக்கி சொன்னீங்களே சார் அந்த மாத்திரை அவங்க போடலைன்னு. அப்போ மாத்திரை அடுத்த நாள் போட்டிருக்காங்கன்னா அப்போ தலைவலி இல்லைன்னு தானே அர்த்தம். தலைவலி இல்லைன்னு அர்த்தம்னா அப்போ அவங்க போட்டது ட்ராமா தானே அர்த்தம். எனக்கே ஒன்றும் புரியல. ஏன் இந்த மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் இப்படி வந்து இதை ஒரு விஷயம்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து இவ்வளோ தூரம் பேசுகிறாருன்னு புரியல. ஆனால் அதுக்கு முன்னாடி கேட்டதெல்லாம் ஓகே. ஏன்னா அந்த பெட்டியை வந்துட்டு இவங்க வந்து வெளியில் உட்காந்து ஆர்ப்பாட்டம் பண்ணது எல்லாமே தப்பு. அதுவும் சபரியும் கரெக்டாக சொல்லியிருப்பார். என்னென்னா இவங்க வந்துட்டு நாங்கள் உங்களுக்காக வெளியே போகிறோம் அப்படின்போது போய் தொலைங்கன்னு தான் ஏதோ கலாச்சிருப்பாங்க. இப்போ வந்துட்டு அவர் சபரி சொல்லும்போது அப்படி ஷாக்காக பார்க்குறாங்க, நான் எப்போ அந்த மாதிரி சொன்னேன் அப்படின்னு. நிறைய விஷயங்கள் அதே மாதிரி கமருதீன்கிட்டே வந்து அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. கமருதீன் வந்து வெளியே வந்து சண்டை போட்டிருப்பாரு. அவங்களுக்காக தான் நான் நைஸாக வந்துட்டு அந்த சூட்கேஸில் பொருளை எடுத்து வச்சேன் அப்படின்லாம் பேசியிருப்பார். ஆனால் அங்கேயே வந்துட்டு இந்த மாதிரி இல்லைன்ற மாதிரி ஒரு விசித்திரமான ஒரு விஷயத்தை வந்து சாண்ட்ரா பண்ணாங்க. இன்றைக்கி சாண்ட்ரா மேலே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அந்த பெட்டி மேட்டில் வந்து தப்பு இருக்குது, அதை வந்து பச்சையாக பொய் சொல்லிட்டாங்க. ஆனால் ரெண்டாவதாக வந்துட்டு இந்த தலைவலி மேட்டில் வந்துட்டு சாண்ட்ரா பொய் சொல்ல கிடையாது, உண்மையை தான் சொல்லியிருக்காங்க. அங்கே தைரியமாக போல்டாக சொல்லியிருக்கலாம். ஏன் அங்கே வந்து மறைக்கிறாங்க தெரியல. அவங்க மறைச்ச காரணத்தினால என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க சொன்னது மொத்தமாக பொய்ன்னு ஆயிடுச்சு. தேவையாது. அதுக்கு தான் எப்பயுமே வந்து உண்மையை சொல்கிறோமோ பொய் சொல்கிறோமோ, பொய் இல்லை உண்மையை சொன்னால் பிரச்சனை கிடையாது, பொய் சொன்னால் மாட்டிப்போம். அதுதான் இங்கே வந்து சாண்ட்ராவோட விஷயங்களை மாட்டிருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். சாண்ட்ரா ஆனால் பாவம் மாட்டிக்கிட்டாங்க, இன்றைக்கி வசமாக மாட்டிக்கிட்டாங்க. அவங்க பொய் சொன்னாங்க, மாட்டிக்கிட்டாங்க. ஆனால் திவ்யா மேட்டரில் அவங்க பொய் சொல்லலை, அதுக்கு உண்மையான சாட்சி நம்ம விஜய் சேதுபதி தான். ஆனால் திரும்பவும் ஏன் இப்படி ஆயிடுச்சுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.